அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், வாரந்தோறும் நம்ம இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய புதுமைகளை ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார். இந்த வாரமும் கடவுள் நமக்காக பல புதுமைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய இருக்கிறார். குறிப்பாக உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலிக்குள்ள வாங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கீழே கமெண்ட்ல எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஜெப குழுவில் இணையணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கீழே வாட்ஸ்அப் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பு மக்களை, முதல்ல எண்ணி நான் தயார்படுத்திக் கொள்கிறேன். அடுத்து நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்து இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம அதை பார்க்கலாம். என்னுள் இருக்கும் அருப்பெரும் சுடரே, என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் என் அன்பு இயேசுநாதா, எனக்கு உம்மை பற்றி எடுத்துரைக்க நான் தான். இயேசுவில் அன்பு மக்களே, ஜீசஸ் ஸ்பீக்ஸ். மனிதர்கள் பேசுவதை காட்டிலும் இறைவன் பேசுவதை நம்ம கேட்கும் பொழுது பல நேரங்களில் நமக்கு பல மிஸ்டீரியஸ் திங்ஸ், மறைபொருள்களுக்கு நமக்கு விடைகள் கிடைக்கும். இன்று ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கிறார். நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்காக அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களை தயார் செய்யுங்க. சாமுவேல் இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி நம்ம இப்போ நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன். ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன். அன்பு மக்களே, இன்று எந்த வார்த்தையை ஆண்டவரே என்னுடைய மக்களுக்கு சொல்லலாம், நீங்கள் பேசுகிறத நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை. உண்மையிலேயே இந்த வார்த்தையை குறித்து பல விதங்களில் சிறு வயதிலிருந்தே நான் சிந்தித்திருக்கிறேன். இன்று அதே வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி. அன்பு மக்கள், அது என்ன வார்த்தை அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி 14ஆம் பிரிவு 25வது இறை வார்த்தை வாசிப்போம். இரவில் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். 4ஆம் காவல் வேளை, அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரை ஆண்டவர் அந்த சீடர்களை தேடி வரார். இது என்ன நிகழ்வு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுத்த பிறகு சீடர்களை நீங்க போங்க அப்படின்னு சொல்லி கடலுக்கு மறுபக்கம் அனுப்பியிருந்தார். யோர்தான் அந்த ஆற்றுக்கு மறுபக்கம் அனுப்புகிறாரு. இவர் என்ன செய்யறாரு? தனியா ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் கடல் மீது நடந்து வருகிறார். அந்த மக்களில் நிறைய விடயங்கள் இருக்குது. இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத வேளையில நான் உனக்கு உதவி செய்வேன். அங்க சீடர்கள் இந்த நேரத்துல நம்மளை பார்த்து யார் வாரா, கண்டிப்பா பேயா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், கலங்காத, துணிவோடு இரு. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை யார் இந்த நேரத்துல வர முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வராரு. உண்மையில இன்னைக்கு நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்முடைய பல காரியங்கள்ல, குடும்ப பிரச்சனைகள்ல, கடன் பிரச்சனைகள்ல, குடி நோயினால யாரெல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு எனக்கு யார் இருக்கா, யார் வந்து எனக்கு உதவி செய்வா, எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கவலையப்படாங்க. ஆண்டவர் உங்களை நோக்கி தான் வர்றாரு. உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னை நோக்கி வாருங்கப்பா, அதிகாலை வேளையிலே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்க எனக்கு விட்ட வாங்க, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபிங்க. என்னென்ன ஜெபங்கள்லாம் உண்டோ அந்தந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்க முயற்சி செய்யுங்க அன்பு மக்களே. அதான் நான் சொல்வேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதிகாலை ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், அழுது முழந்தால் படியிட்டு ஜெபம், இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு கண்டிப்பா ஒன்று கிளிக் ஆகும். கண்டிப்பா ஆண்டவருடைய ஆசீர் உங்களோடும் உங்களுடைய வீட்டாரோடும் தங்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. அன்பு மக்களே, அதிகாலை ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. உண்மையிலேயே அதிகாலை அந்த 4ஆம் வேளையில நீங்க மனதார ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நோக்கி வருவார், உங்களை நோக்கி வருவார். நம்பிக்கையோட ஜெபிங்க, கண்டிப்பா பல காரியங்களுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். 2வது, இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? குறிப்பாக விவிலிய மொழியில, ஹீப்ரு அந்த எபிரேய மக்களை பொறுத்தவரையில எங்கெல்லாம் கடல் அப்படின்னு சொல்லி காண்பிக்கப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ், ஹியூமன் டிஸ்ட்ரெஸ், குழப்பங்கள், பிரச்சனைகள், சாத்தானினுடைய சூழ்ச்சிகள், இது எல்லாத்தையும் காண்பிக்கும் பொழுது அங்கு இந்த கடல் அல்லது அந்த ஆறு என்பது காண்பிக்கப்படும். இது வந்து விவிலிய ஒரு லாங்குவேஜ். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. என் வாழ்க்கையில பிரச்சனை, இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே என்னை நோக்கி வாருங்க. நீங்க தயவு செய்து கமெண்ட்ல இன்னைக்கு எழுதுங்க, ஆண்டவரே என்கிட்ட வாருங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை எனக்கு மாத்தி தாருங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல எழுதுங்க. அன்பு மக்களே, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்பார். உங்களுடைய குரலை அவர் கேட்கவில்லை அப்படின்னா யாருடைய குரலை கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, ஆண்டவரே என் குரலை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஜெபிப்போமா? எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே கடந்து வந்து அவர்களை தூக்கிவிடும், அவருடைய துன்பத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தள்ளும். கடன் பிரச்சனைகள், குடி பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழல், நோய்,
குறிப்பாக உயிரை கொள்ளுகின்ற கேன்சர் மற்றும் எத்தனையோ நோய்கள் இன்று என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. நீர் இல்லை அப்படின்னா எங்களுக்கு யார் இருக்கா? யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நீர் வரக்கூடியவர் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. யாருமே அந்த நேரத்துல வர முடியாது, யாருமே எனக்கு உதவ முடியாது, அப்படிப்பட்ட சூழல்ல கூட நீர் எனக்காக வருவீர் அப்படின்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. என்கிட்ட வாரம், என் பிள்ளைகள்கிட்ட வாரம். இன்னைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு இங்கு கீழே ஜெபத்தை, அவருடைய கருத்துக்களை எழுதி ஜெபிக்கிறார்களோ அவர்களை வந்து பாரும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய குழப்பங்கள், எங்களுடைய சோதனைகள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றியருளும். நீர் ஒருவர் மட்டும்தானே எங்களுக்கு ஆறுதல், நீர் ஒருவர் மட்டும்தானே எங்களுக்கு அடைக்கலாம். அன்பு மக்களே, கலங்காதுங்க. நம்ம ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்களை கை தூக்கி விடுவார். கவலையப்படாதுங்க. யாரும் நினையாத நேரத்தில், யாரும் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க. மனசை தளர விடாதுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. God bless you.